ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது சைனீஸ் அனிமேட்டட் சீரிஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். மத்த அனிமே விட இந்த அனிமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். சில விஷயங்கள நம்மளே பார்த்து புரிஞ்சுக்கிற மாரியும், சில விஷயங்கள நம்மளே இப்படியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கிற மாரியும் தான் இருக்கும். கதைய நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கெஸ் பண்ற விஷயங்கள நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் பார்க்க போறது டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 3. வழக்கம் போல நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஆரம்பிக்குது. இன்னைக்கு கோல்டன் பில்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் கிளாஸ் எடுக்க போறாங்க. பில்ஸ் மேக் பண்றதுக்கு எங்க வீட்ல இருக்க பாத்திரத்த எடுத்துட்டு வந்திருக்கேன்னு ஒரு பொண்ணு சொல்லும். நான் லேட்டஸ்ட் பாத்திரத்த வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னொரு பொண்ணு கடுப்பேத்துறா. அப்ப நம்ம சாவ்சிங் என்னடான்னா இருக்கிறதுலே பெரிய பாத்திரத்த எடுத்துட்டு வந்திருக்கான். இது எங்க தாத்தாவோடது, எங்க வீட்டோட பாரம்பரியம். லெவல் 9 பில்ஸ் வரைக்கும் இதுல செய்யலாம். இத பார்த்துட்டு சன்ரங்குக்கு என்ன ரொம்ப பிடிக்க போகுது அப்படின்னு அவன் கற்பனை கண்டுட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் எதுவும் நடக்காததான் கற்பனை பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு நினைக்கிறான். சன்ராக் எப்பவும் போல ரெட் கார்பெட்ல போட்டு வேற லெவல் என்ட்ரி கொடுக்கல. தன்னோட ஏன்ஷியன்ட் பாத்திரத்த காமிச்சு அவன் மனச கவர் பண்ணிடலான்னு சியாச்சான் அவகிட்ட பேசலான்னு போனா, வாங்கலிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பேசவும் அவனுக்கு பல்ப் ஆகுது. அவன் தலைக்கு மேல நம்ம ஹீரோட பேர் இருக்கத நம்ம ஹீரோ பார்க்குறான். நான் எனக்கே தெரியாம இவள எப்படியோ செடியூஸ் பண்ணிட்டேன் போல அப்படின்னு நம்ம ஹீரோவே போயிட்டு அவ தலைய தொடவும் எல்லாரும் அப்படியே ஷாக்கிங்கா பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்பெல்ல கலச்சு விட்டு, அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு அவன் பாட்டுக்கு போறான். அவளுக்கு 1ஓட லெவல் 5 தான் ரொம்ப புடிச்சிருக்கு போல அப்படின்னு ஹாக வந்து ஸ்வாட்ச்ன்னு கடுப்பேத்துனான். நம்ம ஹீரோ அவ்வளோ க்ளோஸா வந்ததுனால தான் சன்ராங் ரொம்ப வெட்கப்படுறா. பில்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இத மேக் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படி பண்றதுன்னு எல்லாரும் பாருங்க. மேஜிக்கல் பாத்திரத்த எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அத பண்ணணும், இத பண்ணணும். டீச்சர் செம்ம ஃபாஸ்ட்டா செஞ்சு முடிக்கிறாங்க. கடைசியா அத ஷீட் பண்றதுக்காக உள்ள எடுத்து வச்சுட்டு 7 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம். என்ன புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு கேட்கவும், என்ன சொன்னாங்க அப்படின்னு சியச்சன் வச்சுட்டு, சரி புரிஞ்சுது அப்படிங்கிற மாரி இப்ப எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹாகோக்கு இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவன் இத ஃபாஸ்ட்டா செய்ய ஆரம்பிக்கிறான். சியச்சனோட ஃபேமிலிக்கு சொந்தமானதுன்னு அத சொல்லலாம். அதுல நெறைய பில்ஸ் மேக் பண்ணல. கம்மியான பில்ஸ் மேக் பண்ண கஷ்டம் ஆகுமான்னு தெரியல. சன்றாங்க என்ன கொண்டு வந்திருக்கான்னு அவன் பார்க்கறான். அத ஹீட் பண்றதுக்கு ஒரு பெரிய மிஷினே கொண்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ சிம்பிளா அவன கொண்டு வந்திருக்கான். பில்ஸ நாங்க மொத்தத்துல ஹீட் தான் பண்ணோம். அவனும் ஹீட் தானே பண்ணும். ஒருவேளை இது ஒர்க் ஆகுமோ அப்படின்னு அவன் ஆகுவா யோசிக்கிறான். என்னோடது ஒரு ஸ்பெஷல் மேஜிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லி அவன் ஓப்பன் பண்றான். மேஜிக்கல் பார்ட்டால டெம்பரேச்சர் அண்ட் டைம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏர்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ எடுத்து இது ஒர்க் ஆகுது. இவங்க செய்றதெல்லாம் ஃப்ராகி டைம் பார்த்துட்டு ஹீட் தாங்க முடியாம சியாச்சானோட பாத்திரம் வெடிச்சிருது. அவசர குடுக்க மாரி தப்பா பண்ணா இப்படிதான் டீச்சர் சொல்றாங்க. அச்சச்சோ! போச்சு எங்க அப்பா என்ன கொல்ல போறாரு அப்படின்னு அவன் அழுதுகிட்டே வெளிய வரான். அழுதுகிட்டே போய் அவன் கிரவுண்ட தான் சுத்தி ஓடி வருவான் அப்படின்னு ஹாகோ சொல்றான். ரெடியாக 7 மணி நேரம் ஆகுங்கிறனால 7 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்துக்கலாம்னு எல்லாரும் வெளிய போறாங்க. அந்த பில்ஸ சாப்பிட்டு என் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ ஏத்திக்கிட வேண்டியதுதான். நான் நார்மலா இருந்தப்போ இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் ஒரு டீமன் கிங்கா மாறுனேன் அப்படின்னு அந்த ஃப்ராகி டாகி நினைக்குது. நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கும். ஹாகுவா பாத்திரத்த தூக்கிட்டு அது ஓடுது. நம்ம ஹீரோ அத துரத்தி போறான். நான் அவன ஏமாத்தி நெக்ஸ்ட் ஃப்ளோர் குதிச்சுட்டேன். அவன் லூசு பையன் டைரக்ட்டா கீழ குதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஃப்ராகி டாகி திரும்புனா, நம்ம ஹீரோ அங்க நிக்கிறான். நீ எப்புட்றா இங்க வந்த என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அது சொல்லுது. நம்ம ஹீரோ அவன அடிச்சுட்டு அவனோட பாத்திரத்த வாங்கிட்டு வரான். பாத்திரம் உடைஞ்ச சோகத்துல அழுதுட்டு கிரவுண்ட சுத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபேமிலியோட இந்த பாரம்பரியம் அதுல நான் கோல்டன் பில்ஸ் செஞ்சு நம்ம ஃபேமிலிய பெருமைப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி நீ அத எடுத்துட்டு போய் நம்ம ஃபேமிலிய பெருமைப்படுத்து. அந்த பாத்திரத்துக்கு ஏதோ ஆச்சு உன்ன நிக்க வச்சு புதைச்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பாரு. அத நெனச்சு தான் அவன் ரொம்ப பயப்படுறான். ஃப்ராகி வாய வச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பாத்திரத்த கழுவி கொண்டு வரான். பட் ஹாகோவோட பாத்திரம் நம்ம ஹீரோ கையில இருக்கிறத பார்த்தா ஹாகோ தப்பா புரிஞ்சுக்கிறான். நீ நினைக்கிற மாரி எல்லாம் நம்ம ஹீரோ சொல்ல வரும். என்னோட பில்ஸ நீ நாசம் பண்ண ட்ரை பண்ணியிருக்க அப்படித்தானே அப்படின்னு நம்ம ஹீரோவ மிரட்டுறான். ஃப்ராகிட்ட அத தூக்கிட்டு போயிடுச்சு. அதுகிட்ட இருந்து நான் அத காப்பாத்தணும்னு ஹீரோ சொல்லுவான். பொய் சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்குறேன். நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஹாகோ சொல்றான். அழுதுகிட்டே ஓடி எனர்ஜி ஃபுல்லா கம்மியாயி ஸ்வாட்சினுக்கு இப்ப இல்யூஷன் தெரிய ஆரம்பிக்கும். சன்றாங்க நம்ம ஹீரோ கூட இருக்க மாரி, நம்ம ஹீரோ அவன புடிச்சு கலாய்க்கிற மாரியும், அவன் ஃபேமிலி பாத்திரத்துக்குள்ள போட்டு அவன அடைச்சு, நம்ம ஹீரோ மைக்ரோவேவ்ல போட்டு அத எரிச்சுன்னு அவன் ஹிலுசினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அவனோட உடம்ப சுத்தி ஒரு ஈவில் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. உன்னோட மேஜிக்கல் பார்ட்டுக்கு உயிர் இருக்கு. அதுகிட்டவே நீ டவுட் இருந்தா கேளு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அத கலவுனதுனால அதுக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்கிச்சு. ஸ்பெஷல் மேஜிக்கல் பார்ட்டுக்கு உடம்பு சரியில்லாம பண்ணிட்டோம்ல, நீ உன்ன சும்மா விடமாட்டேன் அப்படின்னு ஹாகோ அப்ப நம்ம ஹீரோ ஷூட் பண்ணவும் நம்ம ஹீரோ நவுந்துருதான். நேரா சேச்சன் வாய்க்குள்ள போய் அவன் மயங்கி விழுந்துருதான். அச்சச்சோ! இந்த இங்க்ல பாய்சன் கலந்திருக்கு. அவன் டைரக்ட்டா வாய்க்குள்ள வேற போயிடுச்சு அப்படின்னு ஹாகோ பயப்படுறான். நம்ம ஹீரோ அவன் மேஜிக்க யூஸ் பண்ணி அவன சரி பண்ணலான்னு போகவும், வாங்க இது நமக்குள்ள இருக்கட்டும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ என்னோட பாத்திரத்த எடுத்ததுக்கு நான் உன்ன மன்னிச்சிடுறேன். பதிலுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஹாகோ கேட்கறான். அவன் உடம்பு ஃபுல்லா இப்ப பாய்சன் பரவி இருக்கு. இவன எப்படியாச்சும் நம்ம கியூர் பண்ணணும். அதுக்கு ஒரு பில்ல ரெடி பண்ணணும்னு ஹாகோ சொல்லுவோம். எனக்கு பண்ண தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க மச்சி. சீக்கிரமா இவன ஹெல்ப் பண்றேன். கோல்டன் பில்ஸ் ஹீரோவும் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுக்கலாம். அது எப்படி செய்றதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்றாங்க. ஹாகோட ஸ்பெஷல் பார்ட்டுக்குள்ளயே தூக்கி வைக்கிறாங்க. ஹாப்பாடா ஒரு வழியா முடிஞ்சு. அச்சச்சோ! இது கிரியேட் ஆகுறதுக்கு 4 மணி நேரம் ஆகுமே. இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. அதுக்குள்ள அவன சரி பண்ற பிள்ளை ரெடி ஆவாது. நான் தான் அவனுக்கு விஷம் வச்சுட்டேன்னு கண்டுபிடிச்சுருவாங்களே! அச்சச்சோ! அப்படின்னு ஹாகோ பயந்துட்டு இருக்கான். ஃப்ராகிட் வந்து பாதாளத்த திட்ட போவும் டக்குனு ஹாகோ அத அட்டாக் பண்றான். அந்த டாகி கத்தவும் அது வாயிலிருந்து ஒரு மேஜிக்கல் சோர்ஸ் வருது. இந்த பார்ட் வந்து ஒரு மாரி ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஆனா இது எப்படி நடக்குதுன்னு ஹாகோ ஆச்சரியப்படுறான். நம்ம இந்த டாகி அட்டாக் பண்ணதுனால
அதனால தான் ஏதோ நடந்து அந்த பார்ட் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹாகுவாகும் அந்த டாகிய புடிச்சு திரும்பவும் அத அட்டாக் பண்ணவும், அது வாயிலருந்து ஒரு வெளிச்சம் வருது. "டேய் அட்டாக் பண்றத நிறுத்துங்கடா. அது என்னோட ஸ்பெஷல் பவர். டைம் லைன் கண்ட்ரோல்ரா. என்னோட டைம ஃபாஸ்ட்டா முன்னாடி கொண்டு போ முடியும். பின்னாடி கொண்டு வர முடியும்." அப்படின்னு டாகி சொல்லவும், அப்பன்னா ஃப்ராகே அட்டாக் பண்ணி நம்மளால டைம இன்கிரீஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா மத்தவங்க வரவங்குள்ள நம்ம அந்த பில்ல ரெடி பண்ணிரலாம்னு சொல்லி, இவங்க 2 பேரும் அத புடிச்சு கன்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேளை சாய்ஸ் என்ன ரெடி பண்ற பில்ஸ் அவங்க மேக் பண்ணிட்டாங்க. அது கரெக்ட்டா செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஃப்ராகி டாகி வாயில அந்த இங்க் ஊத்தி பாய்சன செலுத்திட்டு, அவங்க கிரியேட் பண்ண பில் கியூர் பண்ணுதான்னு பார்க்கவும், அவங்க ஒர்க் ஆவுது. சாயச்சின்க்கு குடுக்கலான்னு பார்க்குறவங்கள அவங்க மத்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அச்சச்சோ! போச்சு நம்ம மாத்த போறோம். என்ன பண்றது? அப்படின்னு பயந்துட்டு இருக்கோம். சமாளிச்சிடலாம். அப்ப நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுவோம். நான் போய் டீச்சர சமாளிக்கிறேன். அதுக்குள்ள நீ ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு ஹாகுவா வெளிய போறான். ஹாகுவா நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களோடது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பார்க்க வந்துட்டீங்களா? சரி வாங்க உங்களதே போய் பார்த்துரலாம். அப்ப டீச்சர் இப்ப அவனோடது ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்காக போறாங்க. உள்ள யாரையுமே காணோம். வாங்க எங்கேயோ அவன மறைச்சு வச்சுட்டான்னு நெனைக்கிறேன் அப்படின்னு ஹாகுவா பார்க்குறான். ஆனா இது உள்ள தான் எந்த பில்ஸுமே இருக்காதுன்னு இவன் பயந்தா, பரவால்ல ஹாகுவா லெவல் 5 கோல்டன் பில்ல ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு, வாங் தான் ஓவன்ல செஞ்சத தூக்கி நான் மாட்டக்கூடாதுன்னு என்னோடதுல தூக்கி வச்சிருக்கான்னு நெனைக்கிறேன் அப்படின்னு ஹாகுவா நெனச்சுக்கிறான். மிஸ்டர் வாங் நீங்களும் சீக்கிரம் வந்துட்டீங்களா? சரி உங்களோடத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அவனோடது எனக்கு குடுத்துட்டோம்னா அவன்ட்ட எதுவுமே இருக்காதுன்னு ஹாகுவான் பயப்படுறான். பார்த்தா அவன்கிட்ட எரிஞ்சு போன ஒரு பில் இருக்கு. நீங்க இன்னும் நல்லா கத்துக்கணும்னு டீச்சர் சொல்றாங்க. நம்ம ஹீரோட அவன்ல இருந்து தூக்கி ஹாகுவா குழுதுல வச்சுக்கிட்டு, சாவோச்சினோட பாத்திரம் வெடிச்சிருச்சு. அதுவுல இருந்து தூக்கி அவனுக்குள்ள வச்சுக்கிட்டான் அப்படின்னு ஹாகுவான் நெனைக்கிறான். எனக்காக டீச்சர் கிட்ட திட்டு வாங்குறானே! இனிமே இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஆகும்னு நினைக்கிறேன். உண்மை என்னன்னா, பாத்திரத்த கழுவும்போது ஆகோட பில்ல நம்ம ஹீரோ எடுக்கவே இல்ல. இவங்க பாய்சனுக்கு அந்த ஆன்டிடோட ரெடி பண்ணும்போதே அந்த பில் உள்ளேயே தான் இருந்திருக்கு. ஃப்ராகி டாகி பவர வேற யூஸ் பண்ணதுனால அது கோல்டன் பில்லா வந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ எதையுமே மாத்திலாம் வைக்கல. நம்ம ஹீரோ அவன்ல செஞ்ச பில் உண்மையிலேயே ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. சாவு சின்னா நம்ம ஹீரோ அவனோட பாத்திரத்துக்குள்ளே தூக்கி மறைச்சு வச்சிருக்கான். ஒருவேளை நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு ஹாகுவா பார்க்குறான். எங்க அப்பா என்ன கொல்ல போறாரு அவன் பயந்துட்டு இருந்தான். பரவாயில்ல வாங்க உன்னோட பாத்திரத்த சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஹாகுவா சொல்றான். என்னோட உயிர நீ காப்பாத்திட்ட. நீ தான் என்னோட உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ, சாவச்சின், ஹாகோ இவங்க 3 பேருமே பெஸ்ட் படீஸ் ஆயிருந்தாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அந்த செடியூஷன் ஸ்பெல் எடுத்து விட்டுருந்தாலுமே கூட சண்றாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல இன்னும் கிரஷ் இருக்கு. டீச்சர் கிட்ட திட்டு வாங்கக்கூடாது. நம்ம ஹீரோ பில்ஸ மாத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹாகோ தப்பா நெனச்சுக்கிட்டான். பட் உண்மையில நம்ம ஹீரோ நான் அந்த இடத்துல எதுவுமே பண்ணல. நம்ம ஹீரோ ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றான். ஹாகோ இப்ப நம்ம கிட்ட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிட்டான். சாவச்சினோட பாத்திரத்த சரி பண்ணி குடுத்ததுனால அவனுமே நம்ம ஹீரோக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிட்டான். மத்த எல்லாருமே நம்ம ஹீரோவ ரொம்ப வீக்ன்னு மட்டும் தான் நெனச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா அப்ப லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.